உங்கள் 3-year-old சைல்டோட நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அண்ட் என்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது ஒரு 3-year-old சைல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, பீடியாட்ரிஷியன் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் உங்கள் 3-year-old பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம். ரீட் டு யுவர் சைல்ட் எவ்ரி டே. உங்கள் குழந்தையோட சேர்ந்து டெய்லி நீங்கள் புக்கு படிக்கணும். அது ரொம்ப நல்ல ஹேபிட். அது ஒரு ஸ்பெஷல் பாண்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் உங்கள் குழந்தை புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறத அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு ஹெல்த்தி ஹேபிட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் ஸ்டோரி புக் படிக்கிறது, பெட் டைமில் ஸ்டோரிஸ் சொல்கிறது, அந்த மாதிரி புக் படிக்கிறது கிரேட் ஹேபிட். ப்ளீஸ் பிகின் இட் நவ். அவங்க சொல்லக்கூடிய சென்டென்சஸ் இருக்கும்ல, அவங்க ஒரு 3-4 வார்த்தை இருக்கிற மாதிரி அவங்க சென்டென்ஸ் சொல்லுவாங்க 3 வயசில். அந்த சென்டென்ஸை நீங்கள் திரும்ப கரெக்டாக சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அவங்களோட மழலையான அந்த லாங்குவேஜில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாழைப்பழம் வேணுங்கிறதுக்கு அம்மா நானா கூடுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நீ அம்மா கிட்ட பனானா வேணும்னு கேட்குறியா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதை திரும்ப கரெக்டாக ப்ராப்பர் சென்டென்ஸாக ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அவங்க எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதும் கற்றுப்பாங்க. நாளடைவில் அவங்க கரெக்டாக அந்த ப்ரொனவுன்சியேஷனும் கற்றுக்குவாங்க. நீங்கள் வீட்டில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் உங்களோட குழந்தைய இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அது ஈஸி கிடையாது, சொல்கிற அளவுக்கு அது ஈஸி இல்லை. அதுக்கு பொறுமையும் டைமும் இருக்கணும். ஸோ உங்களால் முடிஞ்சப்போ அண்ட் எப்போ சேஃபோ, எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணுறது சேஃபோ அந்த அளவுக்கு நீங்கள் குழந்தைய இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் துணி மடிச்சிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்கக்கிட்ட சாக்ஸ் மாதிரி இல்லை ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி இல்லை ஒரு ஃபேஸ் டவல் மாதிரி இருக்கக்கூடிய துணிங்களை கொடுத்து நீ இப்படி மடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஃபான விஷயங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் காய்கறி வெட்டும்போது அவங்கள நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்க முடியாது, சமைக்கும் போது இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ எப்போ சேஃபோ அண்ட் எப்போ உங்களால் முடியுதோ அந்த மாதிரி வேலைகளில் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடு பெருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குட்டி ப்ரூம் வாங்கி கொடுத்து அவங்களையும் சைடில் பெருக்க விட்டுருங்க. கவுண்டிங் கேம்ஸ் விளையாடுங்க. ஸோ எந்த கேம்ஸ் இல்லை ரைம்ஸ் இல்லை ஸ்டோரிஸில் கவுண்டிங் இன்வால்வ்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இப்போ குழந்தைங்களுக்கு அந்த நம்பர்ஸ் அண்ட் அதோட சீக்வென்ஸ் அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம். அதே மாதிரி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு புக் படிக்கும்போது அந்த புக் பார்த்து அந்த புக்கில் இருந்து வரக்கூடிய நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் ஆகட்டும் இல்லை ஆக்டிவிட்டீஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க, எதில் போகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் நிறைய கேள்வி அந்த புக் வச்சுக்கிட்டு குழந்தைகிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி இன்டராக்ஷன் ரொம்ப நல்லதுன்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குவெஷன்ஸ் கேட்கும்போது 2 to 3 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க அப்பப்போ. நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா 3 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்ட்டு. அது மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க பண்ணுறாங்களான்னு பாருங்கள். சிம்பிள் ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ், இட்ஸி பிட்ஸி ஸ்பைடர் மாதிரி, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி சிம்பிளான ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ் இதெல்லாம் குழந்தையோட உட்காந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் பாடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்ஷன்ஸோட பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட பேர், அவங்க பாயா கேர்ளான்ற ஜெண்டர், அவங்க ஏஜ், அப்புறம் அவங்களோட பாடி பார்ட்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட பேர், இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்க்ரீன் டைம் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 hour. ஸோ இதை நீங்கள் 20 நிமிஷமாக 3 தடவை பண்ணலாம், அரை மணி நேரமாக 2 தடவை பண்ணலாம். அது உங்கள் சௌரியம், உங்கள் இஷ்டம். பட் மேக்ஸிமம் 1 hour per day தான் ஸ்க்ரீன் டைம் ஃபார் அ 3-year-old. அண்ட் ஸ்க்ரீன் டைம்னு நான் சொல்லும்போது இது டிவி
குழந்தைக்கு மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க, செல்ஃபோன் கொடுக்காதீங்க. ஓகே, டிவி இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபேட் மாதிரி அதையும் கையில் கொடுத்து பழக்காதீங்க. அதை ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் வச்சுடுங்க. ஸோ குழந்தை பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்க வைங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. விளையாட்டுக்கு நடுவில் வந்து அந்த விரல்களை நுணுக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் லைக் பிளேடோ யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஒரு கயிறில் வந்து உடன் பீட்ஸ் இல்லை உடன் ஷேப்ஸை வந்து கோர்க்கிறது, இல்லைனா பாஸ்டாவை வந்து கோர்க்கிறது, இல்லை பெரிய பெரிய பீட்ஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து நூலில் கோர்க்கிறது, சிசர்ஸால் கட் பண்ணுறது பேப்பரை, அந்த மாதிரி கைகளுக்கு நுணுக்கமான வேலைகள் ஏதாவது இருந்தால் கொடுக்கணும். எப்போ முடியுதோ நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் குழந்தைக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங், இதுவா அதுவா அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து லேர்ன் பண்ணுவாங்க அவங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளான விஷயங்கள்ல, ஸோ இன்னைக்கு உனக்கு வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிறியா இல்லை க்ரீன் ட்ரெஸ் போட்டுக்கிறியா, இந்த ஹேட் வேணுமா இல்லை அந்த ஹேட் வேணுமா, அந்த மாதிரி சிம்பிள் சாய்ஸஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு பனானா சாப்பிட்டு போறியா, ஆப்பிள் சாப்பிட்டு போறியா, எந்த ஃப்ரூட் வேணும், இந்த மாதிரி. டெய்லி உங்கள் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஸோ ஒரு வாக் போகலாம், இல்லைனா ப்ளே கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதா இருக்கலாம். டெய்லி வெளியே போகிறதும், நேச்சரோட இன்டராக்ட் பண்ணுறதும், மற்ற முகங்களை பார்க்குறதும், மற்ற லிவிங் பீயிங்ஸ், கேட், டாக், அந்த மாதிரி அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த ஹேபிட் ரொம்ப நல்லது. ஆல்சோ மற்ற குழந்தைங்களோட விளையாடுற ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள். ஸோ ப்ளே குரூப்ஸ் இருக்குது, இல்லை லைப்ரரி இருக்குது, சில்ட்ரன்ஸ் லைப்ரரி மாதிரி இருக்குனாலும் சரி, இல்லை பார்க்கில் போய் விளையாடுறதா இருந்தாலும் சரி, மற்ற குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் மற்ற கிட்ஸ் இருக்கிற மாதிரி ப்ளே டேட்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைங்க அந்த வயசுலேயே இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறதோ இல்லை அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 3 year old பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ், அதாவது என்னென்ன விஷயங்கள் உங்கள் குழந்தை பண்ணலை, எந்த மைல்ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணலை, ஆர் எந்த விஷயங்கள் அவங்க செய்யலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் மென்ஷன் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும், இல்லை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்களால நின்ன இடத்துல ஜம்ப் பண்ண முடியல. ஸோ 2 கால்களையும் அட் அ டைம் தூக்கி அவங்க ஜம்ப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஸ்கில்லுமே முன்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுறது இல்லை, முன்ன வந்து அச்சீவ் பண்ண ஒரு மைல்ஸ்டோன் இப்போ அவங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் நோட் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா படி ஏறிட்டு இருந்த குழந்தை இப்போ திடீர்னு முட்டி போட்டு தடுமாறுது அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், ரைட்? நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக ஏறிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கில் போயிடுச்சுன்னா அது எப்போவுமே அந்த மாதிரி ஒரு லாஸ் ஆஃப் ஸ்கில் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லணும். இப்போ குழந்தையால் ஸ்கிரிபிள் பண்ண முடியல, அந்த கிரேயானை வந்து கரெக்டாக பிடிக்க முடியல, ஸ்கிரிபிள் பண்ண கிறுக்கிறதுக்கு தெரியல, சர்க்கிள் போட்டால் முட்டை வரைஞ்சா அது மாதிரி வரைய தெரியல உங்களை பார்த்து அப்படின்னாலாம் அதெல்லாம் ஒரு ரெட் ஃப்ளாக்ன்றாங்க. பிளாக்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கக்கூடிய டாய்ஸை வந்து ஒரு 4 பிளாக்ஸ் வரைக்கும் அடுக்கக்கூடியதாக இருக்கணும் உங்கள் குழந்தை. 3 வார்த்தை இருக்கக்கூடிய சென்டென்சஸ் அவங்களுக்கு சொல்ல தெரியல, இன்னும் வந்து 2 word சென்டென்சஸ் தான் சொல்கிறாங்க, 3 word சென்டென்சஸ் அவங்களுக்கு பேச தெரியலனாலும் அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஐ கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஸோ ப்ராப்பராக ஐ கான்டாக்ட் பண்ணாத இருக்கிறது, அப்புறம் மற்ற குழந்தைங்களை வந்து கவனிக்கிறது கூட இல்லை, அவங்களோட விளையாடுறது இல்லை, இல்லை அவங்கள பார்த்து பயப்படவோ ரியாக்டோ பண்ணுறது இல்லை, அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி வெளியே ஆளுங்க வரும்போதும் கூட அவங்க கொஞ்சம் கூட அதை பற்றி பாதரே பண்ணிக்கிறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லைன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். யாரோடையும் சேர்ந்து விளையாடுறது இல்லை, உங்களோட கூட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணுறது இல்லை, ஸோ கான்வர்சேஷன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஏதாவது செய்யும்போது சொல்லும்போது அதை பார்த்து கவனித்து புரிஞ்சுக்கிறதோ இல்லை ஃபாலோ பண்ணுறதோ, அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, 2 step 3 step இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியலைன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களால ஒழுங்காக விளையாட முடியல, எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க, ஒன்று எடுக்கிறாங்க வச்சுட்டு போய் வேறு என்னமோ எடுக்கிறாங்க, அது எது ஒன்றுத்துலேயும் அவங்களால என்கேஜ் பண்ண முடியல அப்படின்னாலும் அது ஒரு ரெட் ஃப்ளாக்னு சொல்கிறாங்க. டாய்ஸை பார்த்தா எக்ஸைட்டே ஆகலை, எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரையுமே கவனிக்கிறது இல்லை, எதுலேயுமே ஃபோக்கஸ் வரல, இது எல்லாமே ரெட் ஃப்ளாக்.
ரொம்ப நாளைக்கு கன்டினியூடா செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குழந்தைய ப்ரீ ஸ்கூல்ல கொண்டு போய் போடுறீங்க, இல்லைனா டே கேர்ல கொண்டு போய் சேர்க்குறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே எல்லா குழந்தைங்களும் அழுவாங்க. ஒரு சில நாட்கள் அந்த ஒரு வாரம் கூட குழந்தைங்க அழுவாங்க. ஆனா மாசக்கணக்கா ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. ஆனா டெய்லி கொண்டு போய் விட்டதுலருந்து கிட்டத்தட்ட கூப்பிடுற நேரம் வரைக்கும் அவங்க அழுதுட்டே இருக்காங்க. யாரோடையும் இன்டராக்ட் பண்ணல அப்டின்னா, அது வந்து ரொம்ப கன்டினியூவஸ் லாங் டெர்ம் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி மாதிரி இருக்கு அவங்களுக்கு இல்லையா? அது வந்து ஒரு ரெட் ஃபிளாக்ன்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட பேசுங்க அப்டி இருந்தா. அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியர், அதாவது கோவம் வந்து அப்படியே கத்துறது, அழுவுறதுங்கிறது வேற, அலறுறதுங்கிறது வேற, ரைட்? ஸோ ரொம்ப அப்படியே கோவத்துல கத்துறதோ, இல்ல யாரையாவது அடிக்கிறது, எல்லாத்தையும் தள்ளி விடுறது, தூக்கி போடுறது, கடிக்கிறது வேற குழந்தைங்களையோ, பெரியவங்களையோ, இல்லன்னா சொரண்டி விடுறது, அதாவது ஸ்க்ராட்ச் பண்ணி விடுறது, இல்லாட்டா எல்லா சாமானையும் வந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறது. அந்த மாதிரிலாம் ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியர் இருந்தா அதுவும் நார்மல் இல்ல. ஸோ நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். எதுக்குமே கோஆப்பரேட் பண்ணாத ஒரு குழந்தை. ஸோ அந்த ரொட்டீன்ல எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள். சாப்பிடுறது ஒரு ஸ்ட்ரகிள், தூங்குறது ஒரு ஸ்ட்ரகிள், எங்க போனாலும் ப்ராப்ளம், டாய்லெட் யூஸ் பண்ண மறுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அழுவுறது, அந்த மாரி இருந்தாங்கனாலும் நீங்க கண்டிப்பா ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு அசஸ்மென்ட் பண்ணிக்கோங்க என்ன ப்ராப்ளம்னு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த லைக்க பிரஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.